ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரியன் குருவா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ கோயம்புத்தூர்ல இருந்து தாங்க. சூப்பரான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கோம். ஜிடி கார் மியூசியம். கார் லவர்ஸ்க்கான சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாங்க. டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா பெர் பர்சன் 125 ருபீஸ். கிட்ஸுக்கு பிலோ 5 வந்து ஃப்ரீ தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் இன்னுமே கம்மி பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு 10% 20% குரூப்பாக வந்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. டைமிங் மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 PM வரைக்குங்க. இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம்லேயே இருக்குது, ஜிடி நாயுடு தாங்க. அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது பண்ணிகிட்ருக்காங்க ஜிடி நாயுடு சேரிட்டி மூலமாக. இந்த மியூசியமோட ஒரே மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸும் ஜென்ரல் பப்ளிக்கும் இந்த டெக்னாலஜியை வந்து கேதர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவ் தான். ஜிடி நாயுடு அவரோட காரும் அவரோட அப்பா ஜிடி கோபால் அவரோட கார் கலெக்ஷன்ஸுமே இங்கே நிறைய இருக்குது. 100+ விண்டேஜ் கார் வெரைட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த வுட்டன் பென்ஸ் வீல் வந்து கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணது. UMS டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கோயம்புத்தூரில் பென்ஸுக்கு வீல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்னதான் பென்ஸோட வீல் வந்து மரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த அச்சாணி வீல் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரெடிஷ்னலும் அங்கே இருக்குங்க. இங்கே ஒரு காரும் பார்க்கும்போது நம்மளுக்கு கார் பேர் தெரியுதோ இல்லையோ, ஆனால் நிறைய மூவிஸில் வந்து நம்ம இந்த கார்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக விண்டேஜ் இல்லை ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு அந்த மாதிரி வரப்போ கண்டிப்பாக இந்த கார் பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த கார் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, டைட்டானிக் மூவியில் இந்த கார் வரும். இங்கே மியூசியமில் வந்து அந்தந்த காருக்கு பக்கத்தில் கார் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எந்த கம்பெனியோட காரு, எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுது, எவ்வளோ சேல் பண்ணதுலேருந்து இந்த காரோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இந்த காரை மறக்க முடியுமாங்க? ஹெர்பி மூவி பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதில் ஹீரோயினை விட இந்த கார் தான் வந்து ஓவர் ஆக்டிங்கே பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இப்போ வீடியோவில் வர கார்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு மூவி ஞாபகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த மூவியில் எந்தெந்த கார்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. படையப்பா படம் தெரியுமா உனக்கு? அதில் ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க தெரியுமா? அந்த கார். ஏய், கார் பாடுறா. நீ எல்லாம் இப்போ பிறக்கவே இல்லை தெரியுமா? சரியான வில்லத்தனம். 2 3 இது என்ன தங்கம்? சிலிண்டர் போல இத்தனை ஸ்ட்ரோக் என்ன? நீ ப்ரெஸ் பண்ண ஆரியா, நீ இதை ப்ரெஸ் பண்ணுமா? எப்படி வேணா அது பண்ணியாச்சு. வா இப்போ ஏடி என்ஜின் பாரு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் என்ஜினு. இப்படி கியர் மாற்ற வேணாம் ஆரியன், வேணாம் ஆரியன். நீங்கள் வா, இங்கே பாரு, இதை பார்க்கலாம். இங்கே பாரு, ஏடி என்ஜின் பாரு. சரி வா பார்க்கணும், டச் பண்ணாத. வா தெரியுமா? இங்கே பாரு, இல்லை நான் சின்ன வயசில் வாங்கி போட்ட கார் ஆகலாம். அந்த காலத்தில் மிக்கி மவுஸ் ஓட்டிகிட்டு வரோம். அந்த காலத்தில் கார்ட்டூனில் வரும்.
பிரேம்ஜி வச்சிருந்த வேனு. இங்க பாரு. என்னடா அது? தாங்க வெங்கட் பிரபு கிட்ட கேட்கணும் தாங்க, இதை வச்சுட்டு எப்படி ஹைதராபாத் வரைக்கும் போனீங்க அப்படின்னு. ஏண்டா இந்த கள்ளக்கடத்து தொடக்கூடாது ஆரியன். டே 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 தொடரா, கையோட வந்துட போகுது. இங்க பாரு இது கார் மாதிரியே இல்லையா, பைக் மாதிரி இருக்கு. WWE சூப்பர் ஸ்டார்லாம் இந்த மாதிரி வண்டியில் தான் வருவாங்க டி அப்போலாம். அதான் உட்காந்து லைட்டாக கட்டிங் போட்டு வருவானுங்க போல ஜாலியாக. இது எதுவாக இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன WWE கார் தான் இது. அங்கே பாரு. ஆமாம், இது எங்களோட ஃபேவரட் மூவி இருக்குது ராங் டர்னு, அதில் வர கார் தானே அது. செம்மையா இருக்கு பேர் ஆரியன். இதுல தான் அடிச்சு கொன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான்டா அவன் இல்ல அந்த படத்துல. ஆமா அவன் தான் ஹீரோ, கரெக்ட். இந்த பஸ்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸிஃபையர் பஸ். ஆமாங்க, இந்த பஸ் கேஸ்லேயே ஃபங்க்ஷன் ஆகும். 1940ஸ்லேயே எப்படியெல்லாம் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து பெட்ரோலுக்கு செம்ம டிமாண்ட் இருந்துச்சா. ஸோ அதுக்காகவே கேஸில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி பஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் கோயம்புத்தூர் டு பழனி ரூட்டுக்கு செம்ம இல்லை. இப்போ நம்ம இருக்கிற ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் செக்ஷனு. இங்கே ஃபுல்லாக இந்தியன் மேனுஃபேக்சர் கார்ஸ் தான் இருக்கும். இந்த பஸ் பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் வந்து கேம்பெயினுக்கு யூஸ் பண்ண பஸ்ஸுங்க. செம்ம ஸ்பெஷலாக இருக்குல்ல. சைடில் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. பஸ் பார்க்கவே யூனிக்காக இருக்குது. இப்போ இருக்கிற லீடர்ஸ் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணுறதுமே ஃப்யூச்சரில் மியூசியமில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு காருக்கு பின்னாடியுமே ஒரு ஸ்டோரி இருக்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். எனக்கு இங்கே ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது பெரியாரோட கேம்பெயின் பஸ். அதுக்கப்புறம் மைசூர் மகாராஜாவோட ஒரு கார் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் ஆரியன் ஃபேமிலி.